வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, அன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியா நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பண்ண போறோம். அந்த இட்லி மாவுலயே ஒரு இனிப்பு போண்டாவும் ஒரு கார போண்டாவும் செய்ய போறோம். அதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இனிப்பு போண்டா வந்து ஃபர்ஸ்ட் செய்யறதுக்கு பார்ப்போம். இட்லி மாவை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சிருக்கேன், வெளியில வச்சிருக்கேன். அதை அப்புறமா கலக்கிப்போம். இதை வந்து இப்போ அதுக்கு உள்ள வைக்கிற இனிப்பு பூரணத்தை வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுருவோம். இனிப்பு பூரணம் செய்யறதுக்கு வந்து ஒரு கப் தேங்காய், ஒரு 1/4 கப்போட கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன் வெல்லம், அப்புறம் வந்து ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எள்ளு, கருப்பு எள்ளு எடுத்து நல்லா சட்டியில போட்டு நல்லா வறுத்துட்டு நல்லா மிக்சியில போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். நான் வறுக்கிறத காட்டல, இதை பவுடர் பண்ணி வச்சுட்டேன் நான். இப்போ வந்து நம்ம இனிப்பு பூரணத்தை செஞ்சுருவோம். அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சிருக்கேன். இதில் வந்து 1/4 கப்போட கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன் வெல்லம் வந்து. இது வந்து கரெக்டான, அதாவது ரொம்ப ஓவர் ஸ்வீட் இல்லாமல் லைட்டாக இருக்கும் ஸ்வீட்டு. இது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 கப்பு அளவு கூட போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து 1/4 கப்போட கொஞ்சம் கூட, 1/2 கப்போட கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் வெல்லம். இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நான் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு வடிச்சிருவோம். இதில் மண் கல் எதனா இருந்தது நினைக்கி வடித்து எடுத்துருவோம். இப்போ அந்த கடாயிலே நான் கழுவிட்டு திருப்பி அந்த வெள்ளத்தை வந்து உள்ளே சேர்த்துட்றேன். அந்த வெள்ளம் வந்து நல்லா அப்படி கொதிச்சு வரட்டும். இப்போ அடுப்பை நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் தேங்காய் துருவலை வந்து உள்ளே சேர்த்துட்றேன். தேங்காய் துருவலை சேர்த்துட்டு அப்படியே ஒரு கிளறி விட்டுட்டு இந்த எள்ளையும், பொடி பண்ண எள்ளையும் உள்ளே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா அப்படி வெல்லம் எல்லாமே நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக நான் ஏலக்காய் பொடி சேர்த்துட்றேன். ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு, நல்லா போண்டா எந்த சைஸ் போடுறீங்களோ அந்த சைடும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டணும். அதனால கொஞ்சம் ஆறுனா தான் இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கும் போது காட்டுவோம். இதை இப்போ அதுக்குள்ளே என்ன பண்ணிடணும்னா, கார போண்டாவுக்கு அதை ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இது அதுக்குள்ளே ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து கார போண்டா பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு, பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தொலியை உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து எல்லாத்தையுமே கலந்து எடுத்துடலாம். இதில் வந்து ஒரு பெரிய கேரட், 1 கேரட் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே இது உள்ளே சேர்த்துட்றேன். இதுக்கு தேவையான உப்பு வந்து உள்ளே சேர்த்துருவோம். ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட இருக்கும். காரத்துக்கு நான் மிளகாய் பொடி போடுறேன். நீங்கள் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். பச்சை மிளகா போடும்போது சின்ன பசங்க இருக்கும்போது வாயில் கடிப்படும். நம்ம வந்து பூரணத்துக்குள்ள நம்ம இட்லி மாவில் முக்கி போட்டுருவோம். அப்போ போல் உள்ளே இருக்கிற மிளகா வந்து தெரியாது. அதனால சின்ன பசங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னோம்னா நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டோம்னா அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால மிளகாத்தூள் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருவோம். இதை வந்து நல்லா மொத்தமாக எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நான் வந்து ஒரு சின்ன சைஸ் உருண்டையாக பிடிச்சு வச்சுட்டேன். இதே மாதிரி அந்த இனிப்பு பூரணம் ஒன்று பண்ணோம் இல்லையா, அந்த 2யுமே உருண்டையை பிடிச்சு வச்சுட்டு அதுக்கடுத்து மாவில் முக்கி போடணும். உருண்டையை உருட்டிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த 2 கார உருண்டையும் உருட்டிட்டேன், இனிப்பு உருண்டையும் உருட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இட்லி மாவை வந்து கலந்துறதை பார்த்துருவோம். இட்லி மாவு வந்து எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா கொஞ்சம் முக்கி போடும்போது இதாக இருக்கும். அதனால ஒவ்வொரு இட்லி மாவும் ஒவ்வொரு வீட்டில் நல்லா திக்காக வச்சுருப்பீங்க, ஒவ்வொரு வீட்டில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதனால அதை பார்த்துக்கிட்டு அந்த அரிசி மாவை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு சேர்க்குறேன். இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 ஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன். இது கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு சேர்க்குறோன்னு நினைக்கி, இது அரிசி மாவுங்கும் போது அது மொறுமொறுப்பு கொடுக்கும். இது கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் அந்த உருண்டையை வந்து இறுக்கி பிடிக்கும். அதனால கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு. இது 2யுமே நல்லா இட்லி மாவோட நல்லா கலந்து விட்டுருவோம். வந்து இந்த கார உருண்டையை போட்டுறேன். நான் இந்த மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக கலக்கி வச்சுருக்கேன். இட்லி மாவில் வந்து நான் ஏற்கனவே உப்பு போட்டு வச்சுருக்கிறதுனால நான் உப்பு எதுவும் சேர்க்கலை. நீங்கள் உப்பு போட்டு மாவு கலக்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னம்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது மாதிரி இட்லி மாவு ரொம்ப புளிச்ச மாவு எடுக்காதீங்க.
அரைச்சி ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் அந்த மாதிரி இருக்கிற மாவு தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால அந்த மாதிரி இருக்கிற மாவை எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு திக்கா இருக்கு. இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு இப்போ வந்து இந்த ஒவ்வொரு உருண்டையா போட்டுட்டு நீங்க கையால எடுத்து போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா இப்படி ஒரு சின்ன கரண்டியால இப்படி எடுத்துட்டு அது உள்ள விட்டுறலாம். இதே மாதிரி இந்த இனிப்பு உருண்டையை மொத்தமே இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். இதை நல்லா இந்த மாதிரி செவந்து வரும்போது எல்லா பக்கம் 2 பக்கமும் திருப்பி நல்லா வேக விட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா குண்டு குண்டாக இருக்கும். இந்த இனிப்பு போண்டா வந்து நான் சுட்டு எடுத்துட்டேன். நல்லா குண்டு குண்டாக இருக்கு பாருங்க. இனிப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாவுலேயே நம்ம இந்த கார போண்டாவையும் முக்கி போட்டுடலாம். உங்களால் கையில் போட முடிஞ்சா இப்படி கையால் கூட இப்படி எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி ஒன்று கார போண்டாவையும் சுட்டுட்டோம்னாக்கி ஒரே இட்லி மாவில் 2 விதமாக போண்டா வந்து நம்ம செஞ்சுட்டோம். இந்த கார உருண்டையும் கார போண்டாவையும் சுட்டு எடுத்தாச்சு, இனிப்பு போண்டாவும் சுட்டு எடுத்தாச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இட்லி மாவு எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு டக்குன்னு செய்யணும்னா இந்த மாதிரி நம்ம ஒரு பூரணத்தை செஞ்சு ஒரு இட்லி மாவுக்குள்ளே முக்கி போண்டா போட்டு கொடுத்துடலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.